ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி அரிசி மாவு வச்சு சூப்பரான சிப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, மைதா மாவில் நம்கீன்ஸ் இது போல் தான் நம்ம சாப்பிட்ருப்போம். பட் அரிசி மாவில் ரொம்ப சுவையாக, நல்லா மொறுப்பாக, கிறிஸ்பியாக நம்மளால் சிப்ஸ் பண்ண முடியும். நீங்களே பார்த்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. இது நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சு 1 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் சாப்பிட முடியும். ஏர்டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா முறுமுறுப்பு தன்மை குறையாமல், கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஒரு டீ டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த டப்பாவே காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. முக்கியமாக இந்த லாக்டவுன் நேரத்தில் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் கனகா அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. நம்ம கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ், ஹவ் ஆர் யூ? நான் உங்கள் ரெசிபி ட்ரை பண்ணேன். பிஸ்கட் கேக், மைசூர் பாக் அண்ட் ஹல்வா சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. 2வது கமெண்ட் காளிதாஸ் அப்படின்ற பிரதர், நம்ம ரவா புட்டிங் அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மை ஃபர்ஸ்ட் இன் திஸ் குவாரண்டைன் வாஸ் ரவா புட்டிங். I just followed your instructions and did this recipe. Less ingredient, tasty recipe. I was appreciated by my mom எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. நீங்களும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 200 ml அளவு தண்ணி இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி நல்லா சூடாயிட்டு கொதிச்சு வரணும். இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம அரிசி மாவை கலந்துடணும். நான் இன்றைக்கி 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் அளவு அரிசி மாவு இருக்கும். இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது போல் கைவிடாமல் கலந்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலக்கணும். இந்த தண்ணியிலேயே இந்த மாவு நல்லா வெந்துடும். அப்போ நம்ம சிப்ஸ் மாதிரி பொரிச்செடுக்கும்போது எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் சிப்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. ஒரு வெதுவெதுப்பான சூடு வர்றது வரைக்கும் ஆற விட்டுறணும். இப்போ நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடியாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு இது நல்லா ஆறி இருக்குது. வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது, அதாவது கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா கை விடாமல் அழுத்தி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் பிசைஞ்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய சிப்ஸ் நல்லா மொறுப்பாக சூப்பராக வரும். இப்போ நம்மளுக்கு மாவு தயாராக இருக்குது. ஒரு சப்பாத்தி கட்டை வச்சுட்டு இந்த மாவை நல்லா திரட்ட ஆரம்பிச்சிடணும். சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே போல் கொஞ்சம் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டையை உருட்டிட்டு அதை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு எடுத்துட்டு அந்த அரிசி மாவை நம்ம தடவி வச்சுருக்கோம்ல, அதில் இதை வச்சுட்டு சப்பாத்தி மாதிரி திரட்ட ஆரம்பிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு நம்ம அரிசி மாவில் பண்ணுறோம். ஸோ சப்பாத்தி மாதிரி நல்லா ஈஸியாக திரட்டுறதுக்கு வராது. கொஞ்சம் அங்கங்கே ஷேப்லெஸ்ஸாக தான் வரும். நல்ல ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் நம்ம இதை கட் பண்ணிக்கிறதான் போகிறோம். ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. முடிஞ்ச அளவு நல்லா நைஸாக தின்னாக திரட்ட பாருங்கள் இந்த மாதிரி. ரொம்ப மொத்தமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சிப்ஸ் முறுமுறுப்பாக இருக்காது, வதக்குன்னு இருக்கும். நல்லா எவ்வளோத்துக்கு நீங்கள் தின்னாக திரட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சிப்ஸ் நல்லா முறுமுறுப்பாக வரும். இப்போ இது போல் ஒரு சமோசா கட்டர் வச்சு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்கள் இது வச்சு தான் கட் பண்ணணும்னு கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற கத்தி வச்சு கூட கட் பண்ணலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். சுற்றி இருக்கிற அந்த ஷேப் இல்லாமல் இருக்கிற பொருட்களை எடுத்துடுறேன் வெளியில். இந்த மாவு நம்ம வேஸ்ட்டாக்க போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை மறுபடியும் உருட்டி இதே போல் திரட்டி நம்ம சிப்ஸ் மாதிரி தயார் பண்ண போகிறோம்.
அதனால் மாவு வேஸ்ட் ஆகும்னு கவலை தேவையில்லை. இது இப்போ வெளியில் எடுத்தாச்சு. இதையும் நம்ம இப்போது ஒரு 3 பாகமாக பிரிச்சுக்கிறணும். ஓரளவு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே செய்யுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இப்போ இதில் நான் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வர போகிறேன். இது போல் நீங்கள் கட் பண்ணிக்கிறணும். ஒரு ஓரத்துலேருந்து இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு நீங்கள் முதல்லையே நல்லா எல்லா மாவுலையுமே சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பொரிச்செடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த சிப்ஸ் சீக்கிரமே வெந்துடும். அதனால் ஒவ்வொரு பேட்சாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது எண்ணெய் வேஸ்ட்டாக அடுப்பில் காஞ்சிட்ருக்கோம். அதனால் முதலையே எல்லா பீசஸையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்செடுக்கணும். இப்போ இதே போல் நான் மீதி இருக்க எல்லா மாவுலையும் செஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். நம்ம தயார் பண்ண சிப்ஸ் மாவும் இந்த இருக்குது. இதை இப்படி போட்டு எடுத்துடணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்தால் தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இது கலர் சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலரில் வரணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இது லைட்டாக கிறிஸ்பியானால் மட்டும் போதும். ஏன்னா இது அரிசி மாவில் செய்திருக்கோம். ஸோ வெள்ளை கலரில் தான் இருக்கும். ப்ரௌன் கலர் ஆகுறது வரைக்கும் நம்ம வேக விடணும்னு அவசியம் இல்லை. அதே போல் எண்ணெயில் சேர்க்கும்போது ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக நம்ம கொட்டிட்டோன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் சிப்ஸ் மாதிரி அது ஒழுங்காக வெந்து வராது. ஒன்றோடு ஒன்று ஒட்டிடுச்சுன்னா நடுவில் இருக்க பாகம் வேகாமல் இருக்கும். ஸோ வதக்குன்னு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தனித்தனியாக இது போல் எடுத்து சேருங்க. பேட்ச் வைஸாக ஒவ்வொரு பேட்சாக பொரிச்செடுக்கணும். மொத்தமாக எல்லாத்தையுமே போட்டு நம்ம பொரிச்செடுக்க முடியாது. இந்த கடாயினுடைய சைஸை பொறுத்து நீங்கள் எவ்வளோ சிப்ஸ் செய்கிறீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்து வெளியில் வச்சுருங்க. பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க ஆயிலை உறிஞ்சிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ உப்பி நல்லா பூரி மாதிரி வந்திருக்குன்னு. சில பேருக்கு டவுட் வரும், இந்த சிப்ஸ் எண்ணெய் ரொம்ப குடிக்குமான்னு. அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக நம்ம சிப்ஸ் செய்வோம்ல, அது எந்தளவு எண்ணெய் குடிக்குமோ அந்தளவு தான் இந்த சிப்ஸும் எண்ணெய் குடிக்கும். ஸோ பயப்பட தேவையில்லை. இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகலை. அதுக்கு முன்னாடியே நான் எடுக்கிறேன். நல்ல ஒரு கிறிஸ்பியாக உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த கலரில் வந்ததும் வெளியில் எடுத்துருங்க. இப்போ மீத இருக்க எல்லா பேட்சையுமே நான் இதே போல் பொரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்கல்ல எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதை இப்படியே கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் இதனுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் கூட்டுறதுக்காக நம்ம இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், கொஞ்சம் போல் உப்பு, அதுக்கப்புறம் சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள், உப்பு, சாட் மசாலா இது 3 தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பமான மசாலா, அதாவது தக்காளி பவுடர், அதுக்கப்புறம் வெங்காயம் பவுடர், கார்லிக் பவுடர் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நம்ம இன்றைக்கி சிம்பிளாக பண்ண போகிறோம். அதனால் இந்த 3 பொருள் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு தட்டை வச்சு இது போல் மூடிடுங்க. மூடிட்டு நல்லா இது போல் குலுக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது பிகினர்ஸ்க்காக. உங்களுக்கு நல்லா சமைக்கிறது சர்வீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக தட்டு மூடாமையே இது போல் நல்லா குலுக்கி விடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அரிசி மாவு சிப்ஸ் சூப்பராக முறுமுறுப்பாக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் தான் செய்தீங்கன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. அவ்வளோத்துக்கு பெர்ஃபெக்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ஈஸியாக சட்டுன்னு செய்திடலாம், பயப்படவே தேவையில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் சமயத்தில் உங்களுக்கு வெளியில் போய் ஏதாவது சிப்ஸ் வாங்கணும் அப்படிலாம் ஆசை வந்ததுன்னா வீட்டில் இருக்க அரிசி மாவை வச்சு சட்டுன்னு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி அசத்துங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அது எனக்கு என்கரேஜாக இருக்கும். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க.
இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு அது ஒரு ஆல் அப்படின்னு ஆப்ஷன் காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸோடு வந்து சேரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.